ஓகே. நான் பேசுறது கேட்கும்னு நினைக்கிறேன். ஏப்ரல் 9 சரியா? ஏப்ரல் 9 2026 ஃபர்ஸ்ட் நியூஸ் சரியா? ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து எதை பத்தி பேசியிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து நோட்டிஃபியபிள் டிசீஸை பத்தி பேசியிருப்பாங்க. ஓகேவா? அது என்னடா நோட்டிஃபியபிள் டிசீஸ்ன்னு கேட்டீங்கன்னா வந்து இப்போ வந்து உதாரணத்துக்கு என்ன சொல்றது, இதுவும் ஒரு டிசீஸ் தான் சரியா? இப்போ வந்து நீ வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து வச்சிருக்க. இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு டிசீஸை டெங்கியோ COVID-19 ஏதோ ஒரு டிசீஸை வந்து நோட்டிஃபியபிள் டிசீஸை வந்து அறிவிச்சாங்கன்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து உன் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து யாராச்சும் வந்து வராங்க. அவங்க வந்து என்ன பண்ணிருப்பாங்க, கவர்மெண்ட் வந்து ஒரு டிசீஸை வந்து அறிவிச்சிருப்பாங்க பாத்தீங்களா? டெங்குவை நோட்டிஃபைபிள் டிசீஸை வந்து அறிவிச்சிருந்தானா நீ வந்து உன் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து வரவனுக்கு டெங்கு இருக்கு அப்படின்றது வந்து கண்டுபிடிச்சிட்டேன்னா அதை வந்து கண்டிப்பா வந்து அந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து நீ வந்து ரிப்போர்ட் வந்து பண்ணணும். புரிஞ்சுச்சா? நோட்டிஃபைபிள் டிசீஸ்னா வந்து ஒன்ஸ் வந்து இந்த டிசீஸை வந்து கவர்மெண்ட் வந்து நோட்டிஃபைபிள் டிசீஸை வந்து அறிவிச்சிட்டாங்கன்னா யாருக்காச்சும் வந்து அந்த டிசீஸ் வந்து வந்துருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து நீ வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து ரிப்போர்ட் வந்து பண்ணணும். புரிஞ்சுச்சா? அதுதான் வந்து நோட்டிஃபைபிள் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. வழங்குச்சா? இது மட்டும் சொல்லுங்களேன். ஓகே. இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா வந்து தெலுங்கானா கவர்மெண்ட் ஒரு டிசீஸை வந்து நோட்டிஃபைபிள் டிசீஸை வந்து அறிவிச்சிருக்காங்க. அந்த டிசீஸோட பேர் பார்த்துக்கோங்க, கேன்சர் அப்படின்றதுதான் அந்த டிசீஸோட பேர். ஓகேவா? இப்ப என்ன சொல்லியிருக்காங்க, ஓகே இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து எது முடி கிடைச்சு தெலுங்கானா கவர்மெண்ட் அந்த மாதிரி வந்து கேன்சர் அப்படின்ற ஒரு டிசீஸை வந்து நோட்டிஃபைபிள் டிசீஸை வந்து அறிவிச்சிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து அங்க இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலோ பிரைவேட் ஹாஸ்பிட்டலோ இல்லைன்னா வந்து லேபோ இல்லைன்னா வந்து கிளினிக்கோ சரியா ஏதோ ஒரு இடம் இந்த மாதிரி வந்து உனக்கு அங்க வந்து லைக் வந்து பேஷண்ட் வந்து வருவாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து கேன்சர் இருக்கு அப்படின்றத வந்து நீ கண்டுபிடிச்சிட்டேன்னா கண்டிப்பா வந்து நீ வந்து இனிமே வந்து எங்களுக்கு வந்து ரிப்போர்ட் வந்து பண்ணணும். அந்த ரிப்போர்ட் வந்து எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி வந்து பண்ணணும்னு கேட்டீங்கன்னா 1 மாசத்துக்குள்ள வந்து பண்ணணும் சரியா? இந்த மாதிரி வந்து வராங்க பேஷண்ட், அவங்களுக்கு கேன்சர் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டேன்னா அதை வந்து ரிப்போர்ட் வந்து பண்ணணும். வித்தின் 1 மந்த்துக்குள்ள வந்து பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரிடா? பண்ணணும்ன்ற எப்படி பண்ணணும்னு கேட்டீங்கன்னா வந்து அதுக்குன்னு ஒரு ஆன்லைன் போர்ட்டல் இருக்கும் சரியா? வந்து இப்ப வந்து ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலோ பிரைவேட் ஹாஸ்பிட்டலோ இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலுக்கும் ஒரு லாகின் ஐடி வந்து கொடுத்துருவாங்க. ஒரு லாகின் ஐடி ஒரு பாஸ்வேர்ட் வந்து கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து உனக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, அந்த ஆன்லைன் போர்ட்டல்ல வந்து லாகின் பண்ணி நீ வந்து அப்டேட் பண்ணணும். இந்த பார்ப்பா இந்த XY விஜெட் அப்படின்னு ஒரு பேர்ல ஒருத்தவங்களுக்கு இந்த கேன்சர் அப்படின்ற ஒரு டிசீஸ் இருக்கு, இவங்க வந்து மெயிலா ஃபீமேலா எங்க இருந்து வராங்க அந்த மாதிரி வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து அந்த போர்ட்டல் வந்து நீ வந்து அப்டேட் பண்ணணும். நடந்துச்சா? ஓகே. இதுக்கப்புறம் தான் முக்கியம். ஒன்ஸ் வந்து அப்டேட்லாம் வந்து பண்ணிட்டா அடுத்து வந்து என்ன நடக்கும் கேட்டீங்கன்னா வந்து 2 பேர் பார்த்துருக்காங்க. மெத்தி நாவாஸ் ஜங்க் அப்படின்ற ஒரு இன்ஸ்டியூட், நல்லா வச்சுக்கோங்க. மெத்தி நாவாஸ் ஜங்க் அப்படின்ற ஒரு இன்ஸ்டியூட்டும் அதே மாதிரி வந்து ரீஜனல் கேன்சர் சென்டர் அப்படின்ற ஒரு இன்ஸ்டியூட் சரியா? இவங்க 2 பேரும் தான் வந்து இதை வந்து லைக் வந்து ஒரு மேனேஜ் வந்து பண்ணுவாங்க. இந்த மாதிரி எந்தெந்த ஹாஸ்பிட்டல்லாம் வந்து அனுப்பியிருக்காங்க, அவங்க அனுப்புன ரிப்போர்ட் வந்து கரெக்டா இருக்கா இல்லையா அப்படின்றத வந்து ஆர்கனைஸ் பண்றதும் அதே மாதிரி வந்து மேனேஜ் பண்றதும் வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த மெக்தி நாவாஸ் ஜங்க் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷனும் ஒரு இன்ஸ்டியூட்டும் ரீஜனல் கேன்சர் சென்டர் இவங்க 2 பேர் தான் வந்து இதை வந்து மேனேஜ் பண்ண போறாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா வந்து எல்லா டேட்டாவையும் ஆர்கனைஸ் பண்ணிட்டு அது கரெக்டா இருக்கா இல்லையான்றத செக் பண்ணிட்டு இந்த டேட்டா வந்து யாருக்கு வந்து அனுப்புவாங்கன்னு கேட்டீங்கன்னா நேஷனல் கேன்சர் ரெஜிஸ்ட்ரி அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இதை வந்து அனுப்பி வைப்பாங்க. வழங்குச்சுதானே நான் சொன்ன நியூஸ்? சிம்பிளான விஷயம் தான். அந்த பேரை மட்டும் பாத்துக்கோங்க. தெலுங்கானா கவர்மெண்ட் என்ன டிசிஷன்ன்றது முக்கியம். அதுக்கப்புறம் வந்து அதை வந்து மேனேஜ் பண்றது 2 இன்ஸ்டியூட் சொன்னேன் பாத்தீங்களா, அதுவும் வந்து முக்கியம். அவங்க வந்து மேனேஜ் பண்றவங்க வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டு செக் பண்ணிட்டு யாருக்கு அனுப்புறாங்க அப்படின்றது முக்கியம் சரியா? யாருக்கு அனுப்புவாங்கன்னா நேஷனல் கேன்சர் ரெஜிஸ்ட்ரி அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து அனுப்புவாங்க. ஓகே. தெலுங்கானா பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். கேபிட்டல் வந்து ஹைதராபாத். சிஎம் வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா ரேவந்த் ரெட்டி அப்படின்றது அவங்களோட சிஎம். கவர்னர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஜிஷ்ணு தேவ் வர்மா அப்படின்றது அவங்களோட கவர்னர் சரியா? அதுக்கடுத்த விஷயம் வந்துடலாம். அதுக்கடுத்த நியூஸ் வந்து இது ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம் சரியா? ஏப்ரல் 3 படிச்சிருப்போம். என்ன நியூஸ்ன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த பாபா சாவரா ரிசர்ச் ரெஃபரன்ஸ் சென்டர் அப்படின்னு ஒரு சென்டர் இருக்கும்ல, அவருக்கு அந்த நியூஸ் நான் திருப்பி சொல்லணுமா? அதே நியூஸ் தான் அவருக்கு தான். ஓகே. நான் வந்து இதை வந்து 2 இது சொல்லியிருப்பாங்க. அன்னைக்கு வந்து பாபா சாகர் முடியுதான்னு பார்த்திருப்போம். இதுல வந்து 2 விஷயத்த வந்து சொல்லியிருப்பாங்க. யாருன்னு பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த விஷயத்த யார் சொல்றாங்கன்னு பாத்துக்கோங்க. நேஷனல் பயோடைவர்சிட்டி அத்தாரிட்டி அவனும் இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க 2 பேர் சேர்ந்து ஒரு விஷயத்த வந்து அறிவிக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து இனிமே ஒரு 2 இன்ஸ்டியூட்டை வந்து நாங்க வந்து ரெப்போசிட்டரியா வந்து அறிவிக்கிறோம். அதாவது 2 இன்ஸ்டியூட்டை வந்து நாங்க வந்து ரெப்போசிட்டரியா வந்து அறிவிக்கிறோம். ரெப்போசிட்டரினா என்ன தெரியுமில, ஒரு முக்கியமான விஷயத்த வந்து சேர்த்து வைக்கிற ஒரு இடத்த தான் வந்து ரெப்போசிட்டரின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து புதுசா வந்து ஒரு 2 ரெப்போசிட்டரி வந்து அறிவிச்சிருப்பாங்க. அது என்னென்ன ஏது அப்படின்றது அந்த நியூஸ்.
ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த கொச்சி கேரளால பாபா சாகரா ரெஃபரல் சென்டர் அப்படின்னு ஒரு சென்டர் இருக்கும். இதை மேனேஜ் பண்றது யாருன்னு கேட்டீங்கன்னா CMLRE அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க தான் வந்து இதை வந்து மேனேஜ் பண்ணுவாங்க. அவங்களையும் அதே மாதிரி வந்து புனேல வந்து ஒரு இன்ஸ்டியூட் இருக்கும். அதோட பேர் பார்த்தாங்க அகாக்கர் ரிசர்ச் இன்ஸ்டியூட்னு சொல்லுவாங்க. சரியா, இவங்க ரெண்டு பேர்த்தையும் வந்து இப்போ வந்து ரெப்போசிட்டரியா வந்து அறிவிச்சிருக்காங்க. யார் அறிவிச்சிருக்காங்கன்னு பாத்துக்காங்க, நேஷனல் பயோடைவர்சிட்டி அத்தாரிட்டியும் இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க ரெண்டு பேர் சேர்ந்தா வந்து இந்த விஷயத்த வந்து அறிவிச்சிருப்பாங்க. தப்பா சொல்லிட்டேன். ஓகே, அவங்க சொன்னா கரெக்டா இருக்கும், பாத்துக்கோங்க. சரியா, ஓகே சூப்பர். சரியா, நான் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன், ஒரு ரெண்டு இன்ஸ்டியூட் வந்து இப்போ வந்து ரெப்போசிட்டரியா வந்து அறிவிச்சிருக்காங்களா. வேற என்ன நீங்க பாக்கணும்னு வச்சுக்கோங்களேன், எந்த ஆக்ட் கீழ வந்து அறிவிச்சிருக்காங்கன்னு பாத்துக்கோங்க. பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட் 2002 அப்படின்ற ஒரு ஆக்ட் இருக்கும். அதுல செக்ஷன் 39 அப்படின்ற ஒரு செக்ஷன் இருக்கும். அந்த செக்ஷன் கீழ தான் வந்து இவங்களை வந்து அறிவிச்சிருப்பாங்க. வேற என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து, ஓகே ரெப்போசிட்டரினா என்ன ஏது அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும். இப்ப என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த பாபா சாகரா ரிசர்ச் இன்ஸ்டியூட் இருக்கும் பாத்தீங்களா, அவங்க வந்து எதை வந்து சேர்த்து வைக்க போறாங்கன்னா, ரெப்போசிட்டரினா வந்து ஸ்டோர் பண்றது தானே, முக்கியமான ஒரு சாம்பிள்ஸையோ அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. அது இப்ப வந்து ஒரு உயிரினம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த உயிரினத்தை வந்து எடுத்துட்டு வந்து அந்த சென்டர்ல வந்து ஸ்டோர் வந்து பண்ணுவாங்க. சரியா, அதுக்கு வந்து பேர் வைக்கிறது, அது எந்த குரூப்பை வந்து சேர்ந்தது என்று வகைப்படுத்துறது, இந்த மாதிரி விஷயத்த வந்து ரெப்போசிட்டரியில வந்து பண்ணுவாங்க. ஓகேவா, இந்த பாபா சாகரால வந்து எந்த மாதிரி உயிரினம் கேட்டீங்கன்னா வந்து டீப் சி ஃபானான்னு சொல்லுவாங்க. அதாவது கடல்ல அடிமட்டத்துல இருக்கும் பாத்தீங்களா, அந்த உயிரினத்தை வந்து சேர்த்து வந்து வைப்பாங்க. அதே இது இந்த அகாக்கர் ரிசர்ச் சென்டர்ல வந்து என்னத்தை சேர்த்து வைப்பாங்கன்னா மைக்ரோ ஆர்கானிசம் இதெல்லாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, இந்த ஃபங்கஸ் சின்ன சின்ன உயிரினங்களா இருக்கும் பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து இந்த அகாக்கர் ரிசர்ச் சென்டர்ல வந்து சேர்த்து வைப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். ஓகே தானே, வேற என்ன இருக்கு. ஓகே, இப்போ வந்து ரெண்டு இன்ஸ்டியூட்டை வந்து ரெப்போசிட்டரியா வந்து அறிவிச்சிருக்காங்கன்னா, இது வரைக்கும் இந்தியாவில வந்து எத்தனை ரெப்போசிட்டரி வந்து இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து 18 இன்ஸ்டியூட் வந்து இருக்கு அப்படின்றதையும் நான் வச்சுக்காங்க. ஓகே தானே. ஓகே சூப்பர். அடுத்த விஷயம் வந்துடலாம். அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு போஸ்ட் ஆபீஸ் ஒரு பாஸ்போர்ட் ஆபீஸ். சரியா, பாஸ்போர்ட் ஆபீஸோட பேர் பார்த்துக்காங்க போபால்ல இருக்க ரீஜனல் பாஸ்போர்ட் ஆபீஸ். இவன் வந்து புதுசா வந்து ஒரு விஷயத்த வந்து லான்ச் பண்ணிருப்பான், அதாவது இன்ட்ரோடியூஸ் வந்து பண்ணிருப்பான். என்னத்த பண்ணிருக்கான்னு பாத்துக்காங்க, பிரெய்லி ஸ்கிரிப்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இன்ட்ரோடியூஸ் வந்து பண்ணிருக்காங்க. ஆமா, நம்மளே படிச்சோம்ல. ஓகே ஓகே சரி, இந்த நியூஸ் வந்துருங்க. இந்த நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ரீஜனல் பாஸ்போர்ட் ஆபீஸ் போபால் இருப்பான் பாத்தீங்களா, அவன் வந்து புதுசா வந்து ஒரு விஷயத்த வந்து இன்ட்ரடியூஸ் வந்து பண்ணிருக்காங்க. அதோட பேர் பார்த்துக்காங்க பிரெய்லி ஸ்கிரிப்ட் அப்படின்றது அதோட பேர். அது என்னடா பிரெய்லி ஸ்கிரிப்ட்னு கேட்டீங்கன்னா வந்து, இப்போ வந்து நார்மலா நீங்க வந்து ஒரு பாஸ்போர்ட் ஆபீஸ்க்கு வந்து போறீங்க, அதுல என்னென்ன நடக்கும் இந்த பர்பா இப்படிதான் வந்து இப்படிதான் வந்து பாஸ்போர்ட்டை வந்து லைக் என்ன சொல்றது அப்ளை வந்து பண்ணணும். ஒன்ஸ் வந்து நீ அப்ளை பண்ணிட்டேன்னா வந்து அதுக்கு வந்து பாஸ்போர்ட் ஆபீஸ்ல போய் வந்து நீ வந்து இது பண்ணணும் பாத்தீங்களா, லைக் வந்து நான் தான் அப்ளை பண்ணிருக்கேன் அப்படின்றது கன்ஃபார்ம் பண்றதுக்காக வந்து பாஸ்போர்ட் ஆபீஸ் வந்து போவியா, அங்கங்க என்னென்ன நடக்கும் கேட்டீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து உன்னோட பயோகிராஃபி லைக் வந்து உன்னோட கைரேகை கண்ரேகை இதெல்லாம் வந்து எடுப்பாங்க. சரியா, அதுக்கப்புறம் வந்து இந்த கவுண்டருக்கு போ அந்த கவுண்டருக்கு போன்றதை சொல்லுவாங்க. அங்க வந்து வெரிஃபை வந்து பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து உனக்கு வந்து பாஸ்போர்ட் வந்து கிடைக்கும். ஓகே தானே, இது நார்மலா நமக்கு நடக்குது. நம்ம வந்து இந்த கவுண்டருக்கு போ அந்த கவுண்டருக்கு போ, அதுக்கப்புறம் வந்து என்ன இது இப்படிதான் அப்ளை பண்ணும் அப்படிதான் அப்ளை பண்ணணும் சொன்னா வந்து நமக்கு வந்து ஈஸியா வந்து புரியும். இந்த மாற்றுத்திறனாளி இருப்பாங்க பாத்தீங்களா, அதாவது பிசிக்கலி சேலஞ்ச் பீப்புள்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, கண்ணு தெரியாதவங்க காது கேட்காதவங்க இவங்களா இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னாலோ இல்லைன்னா வந்து வேற என்ன இருக்கு, லைக் வந்து இந்த லைக் வந்து ஒரு புக் மாதிரி கொடுப்பாங்க, இந்த மாதிரி இதெல்லாம் அப்ளை பண்ணு இதெல்லாம் அப்ளை பண்ணு அப்படின்றது அப்ளை பண்றதுக்காக ஒரு ஃபார்ம்லாம் கொடுப்பாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் கொடுத்தாலோ அவங்களால பண்ண முடியாது. ஏன்னா வந்து அவங்களுக்கு கண்ணு தெரியாது. இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து மைக்ல சொன்னாங்கன்னா அவங்களுக்கு வந்து காது கேட்காதுல. அதுக்காக என்ன பண்ணிருக்காங்க, புதுசா ஒரு சொல்யூஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் யாருன்னு பாத்துக்காங்க, கண்ணு தெரியாதவங்களுக்கு. கண்ணு தெரியாதவங்களுக்கு என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா வந்து லைக் வந்து ஒரு புக்லெட் மாதிரி, அந்த புக்லெட்டோட பேர் பார்த்துக்காங்க பிரெய்லி புக்லெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புக்லெட் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து நார்மலா வந்து இங்கிலீஷ்ல தான் எழுதியிருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம். இதுல வந்து எப்படி எழுதியிருக்கும்னு கேட்டீங்கன்னா வந்து அவங்களோட லாங்குவேஜ், இந்த புள்ளி புள்ளியா இருக்கும் பாத்தீங்களா, அந்த புள்ளி புள்ளியா அந்த லாங்குவேஜ்ல வந்து இந்த புக்லெட் வந்து இருக்கும். சரியா, அந்த மாதிரி ஒரு புக்லெட் வந்து லான்ச் பண்றாங்க. எதுக்காக இந்த விஷயத்த வந்து பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து அவங்க வந்து ஈஸியா வந்து எப்படி வந்து அப்ளை பண்றதுலான்றது பாத்துக்கலாம்.
அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்ற எல்லாமே வந்து அந்த புக்லெட்ல வந்து அவங்களோட பாஷையில வந்து இருக்கும். சரியா? இதுக்காக வந்து ஒரு புக்லெட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு பிளேட். இப்ப என்ன சொல்றது, ஆம், நீங்க போறப்ப வந்து கவுண்டர் ஒண்ணுக்கு இந்த பக்கம் போப்பா அப்படின்னு சொல்லி வந்து ஒரு பிளேட் மாதிரி ஒண்ணு இருக்கும். சரியா? ஒரு பலகை மாதிரி இருக்குமா, கவுண்டர் ஒன்னுக்கு வந்து லெஃப்ட் சைட்ல போப்பா, கவுண்டர் டூக்கு வந்து ரைட் சைட்ல போப்பா அப்படின்றது இருக்கும் பாத்தீங்களா. அது வந்து நமக்கு வந்து ஈஸியா வந்து இங்கிலீஷ்ல போட்டிருப்பாங்க, தெரிஞ்சு நம்ம வந்து லெஃப்டா ரைட்டா வந்து போயிருவோம். அவங்களுக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த பிளேட்ல வந்து எப்படி வந்து இங்கிலீஷ்ல எழுதியிருப்பாங்களோ அதே மாதிரி வந்து இனிமே வந்து பிரெய்லி சைனேஜ் பிளேட் அப்படின்ற ஒரு பிளேட். சரியா? அதாவது அந்த பிளேட்ல வந்து அவங்களோட லாங்குவேஜ், இந்த புள்ளியா இருக்கும் பாத்தீங்களா, அந்த லாங்குவேஜ்ல வந்து கவுண்டர் 1 கவுண்டர் 2 இந்த மாதிரி வந்து எழுதுற மாதிரி வந்து ஒரு பிளேட்டை வந்து லான்ச் வந்து பண்ணிருக்காங்க. அதோட பேர் பார்த்துக்காங்க பிரெய்லி சைனேஜ் பிளேட் அப்படின்றது அதோட பேர். சரியா? இது ரெண்டுமே வந்து கண்ணு தெரியாதவங்களுக்கு. அடுத்து காது கேட்காதவங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க கேட்டீங்கன்னா வந்து ஒரு சைன் லாங்குவேஜ் வீடியோஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இன்ட்ரோடியூஸ் வந்து பண்ணிருக்காங்க. அதோட பேர் பார்த்துக்காங்க சைன் லாங்குவேஜ் வீடியோஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இன்ட்ரோடியூஸ் வந்து பண்ணிருக்காங்க. இது எப்படி வேலை செய்யுன்னு கேட்டீங்கன்னா வந்து அங்க வந்து ஒரு QR கோடு மாதிரி வச்சிருப்பாங்க. யாருக்காச்சும் காது கேட்காம இருந்தாங்கன்னா அந்த QR கோட வந்து அவங்களோட மொபைல்ல வந்து அவங்க வந்து ஸ்கேன் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், டைரக்டா அவங்க மொபைலுக்கு வந்து ஒரு வீடியோ மாதிரி வரும். சரியா? லைக் வந்து இந்த சைன் அந்த பாஷையிலே சொல்லி தருவாங்க பாத்தீங்களா, இப்படிலாம் வந்து அப்ளை வந்து பண்ணு. அதுக்கப்புறம் வந்து வேற என்ன இருக்கு, கவுண்டர் ஏக்கு வந்து இந்த பக்கம் போ அப்படின்றது பாஷையிலே சொல்லி தருவாங்க பாத்தீங்களா. இந்த மாதிரி விஷயத்த வந்து பண்றதுக்காக ஒரு சைன் லாங்குவேஜ் வீடியோஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் வந்து பண்ணிருப்பாங்க. கடைசியா வந்து என்ன பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து ஒரு குறை தீர்ப்பு மையம், அதாவது இந்த கிரிவன்சஸ் போர்ட்டல் இருக்கும் பாத்தீங்களா, கிரிவன்ஸ் அட்ரஸல் செல்னு இருக்கும் பாத்தீங்களா. யாருக்காச்சும் ஏதாச்சும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, அங்க போய் வந்து பண்ணிக்கலாம். ஒன்ஸ் வந்து அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்கன்னா வித்தின் 24 நேரம், நல்லா வச்சுக்கோங்க, 24 மணி நேரத்துக்குள்ள வந்து அவங்களுக்கு வந்து தீர்வு கொடுக்கணும் அப்படின்றதே சொல்லியிருப்பாங்க. வழங்குச்சா என்னென்ன பண்ணிருக்காங்கன்றத எங்கன்னு பாத்துக்காங்க, ரீஜனல் போஸ்ட் ஆபீஸ் போபால்ல இருக்கும். அங்கதான் வந்து இந்த விஷயத்த வந்து பண்றாங்க அப்படின்றதுதான் விஷயம். வழங்குச்சுதானே? ஓகே, அதுக்கடுத்த விஷயம் வந்துருங்க. அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த அடிக்கடி நம்ம படிக்கிறது இந்த ஃபெர்டிலைசர். சரியா? இந்த உரம்லாம் இருக்கும் பாத்தீங்களா, நார்மலா வந்து இந்த விவசாயிக்கு வந்து கண்டிப்பா வந்து இந்த உரம் தேவைப்படும். சரியா? நீ வந்து நல்லா வந்து அந்த செடியையோ அந்த என்ன சொல்றது இந்த இது இருக்கும் பாத்தீங்களா, அது வந்து நல்லா வளர்றதுக்கு வந்து கண்டிப்பா வந்து ஃபெர்டிலைசர் அப்படின்றது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த உரம், இந்த ஃபெர்டிலைசரோட மதிப்பு வந்து லைக் வந்து அதோட காசு வந்து ரொம்ப வந்து அதிகமா இருக்கும். இதுக்காக என்ன பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா கவர்மெண்ட் வந்து சப்சிடி வந்து கொடுப்பாங்க. இது எப்படி வேலை செய்யுன்னு கேட்டீங்கன்னா வந்து இப்போ வந்து ஒரு மூட்டையோட உரம் வந்து ஒரு ஒரு மூட்டை உரம் வந்து 3000 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுல வந்து கவர்மெண்ட் வந்து சப்சிடி கொடுப்பாங்க. நீ வந்து 2000 ரூபாய் மட்டும் கொடுத்து வந்து வாங்கிக்கப்பா, மிச்சம் இருக்க 1000 ரூபாய் வந்து நான் வந்து அந்த கம்பெனிக்கு வந்து கொடுத்துக்கிறேன் அப்படின்றது சொல்லுவாங்க. இதுதான் வந்து சப்சிடின்னு சொல்லுவாங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னா வந்து இந்த காரிஃப் சீசனுக்கு நல்லா வச்சுக்கோங்க, இந்த காரிஃப் சீசன் தான் தெரியுங்க, ஜூன்ல இருந்து அக்டோபர் முடி இருக்கும் பாத்தீங்களா, அதுதான் வந்து காரிஃப் சீசன் சொல்லுவாங்க. அந்த சீசன்ல வந்து நீ வந்து உரம் வந்து வாங்குவ பாத்தீங்களா, அந்த உரத்துக்கு வந்து நான் வந்து அந்த காசு வந்து தருவாங்க பாத்தீங்களா சப்சிடி, ஒரு கேஜிக்கு வந்து எவ்வளவு தரேன் அப்படின்றது வந்து சொல்லியிருப்பாங்க. அதோட பேர் பாத்துக்காங்க, அதுக்குன்னு ஒரு ஸ்கீம் இருக்கும். அந்த ஸ்கீமோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து 2010 ஏப்ரல் மாசம் வந்து இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா NBS அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது நியூட்ரியன்ட் பேஸ்ட் சப்சிடி ஸ்கீம்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்கீம்ல என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து மொத்தம் வந்து ஒரு 4 இது இருக்கு. என்னென்னு பாத்துக்கோங்க, நைட்ரஜன் ஒண்ணு, பாஸ்பரஸ் ஒண்ணு, பொட்டாசியம் ஒண்ணு, சல்பர் ஒண்ணு. சரியா? இந்த 4க்கும் வந்து இந்த ஸ்கீம் கீழ வந்து சப்சிடி வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி வந்து 2026 இந்த காரிஃப் சீசனுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி வந்து நைட்ரஜன் வந்து நான் வந்து 1 kgக்கு வந்து எவ்வளவு சப்சிடி வந்து தரப்போறேன்னா 47.32 ரூபாய் வந்து தரப்போறேன். பாஸ்பரஸ்க்கு வந்து 52.76 ரூபாய் வந்து தரப்போறேன். பொட்டாசியத்துக்கு வந்து 2.38 ரூபாய் வந்து தரப்போறேன். சல்பருக்கு வந்து 3.16 ரூபாய் வந்து தரப்போறேன் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. புரிஞ்சிச்சா? நல்லா நான் வச்சுக்கோங்க, இந்த NBS ஸ்கீம் இருக்கு பாத்தீங்களா, நியூட்ரியன் பேஸ்ட் சப்சிடி, இது வந்து முழுக்க முழுக்க வந்து இந்த பாஸ்பரஸ் அண்ட் பொட்டாசியம் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஃபெர்டிலைசருக்கு மட்டும் தான் வந்து பொருந்தும். யூரியாவுக்கு வந்து இந்த ஸ்கீம் கீழ வந்து பொருந்தாது. சரியா? வழங்குச்சு தானே? புரியுதா நான் பேசுறது? கொஞ்சம் புரிஞ்சிச்சுன்னா புரியுது, இல்லடா புரியல புரியல. ஓகே, இதுக்காக வந்து எவ்வளவு வந்து ஒதுக்கி இருக்காங்கன்னு பாத்துக்கோங்க, 41,534 கோடி வந்து ஒதுக்கி இருக்காங்க. இது போன வருஷத்தை கம்பேர் பண்றப்ப 12% அதிகம் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. எப்பல இருந்து எப்ப முடிய இருந்து இருக்கும் உங்க கேட்டீங்கன்னா ஏப்ரல் 1 செப்டம்பர் 30 முடிய இருக்கும் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஓகே ஓகே, கடைசியா நான் வந்து சொல்லி முடிச்சிருப்பான்னு கேட்டீங்கன்னா வந்து
2027 ஃபினான்ஷியல் இயர் இருக்கும் பாத்தீங்களா, அதுக்கு வந்து மொத்தமா வந்து சப்சிடிக்கு வந்து எவ்வளவு வந்து ஒதுக்கி இருக்கான்னு கேட்டீங்கன்னா, யூரியா சப்சிடி, அதே மாதிரி வந்து என்பிஎஸ், இந்த பொட்டாசியம் பாஸ்பரஸ் சொன்னேன் பாத்தீங்களா, இது எல்லா சப்சிடிக்கும் சேர்த்து வந்து எவ்வளவு வந்து ஒதுக்கி இருக்கானா பட்ஜெட்ல 1,70,799 கோடி வந்து ஒதுக்கி இருக்காங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். ஓகே, வேற ஏதோ இதுல இருக்காது. அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து சத்தீஸ்கர் கவர்மெண்ட் வந்து ஒரு விஷயத்த வந்து பண்றாங்க. என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து எஜுகேஷன் கேம்பெயின் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கொண்டு வராங்க. அது என்னதான் எஜுகேஷன் கேம்பெயின் கேட்டீங்கன்னா வந்து லைக் வந்து இது கீழே வந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து அந்த சத்தீஸ்கர்ல வந்து டீச்சர்ஸ் எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரைனிங் வந்து கொடுப்பாங்க. எந்த மாதிரி ட்ரைனிங் வந்து கொடுப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து ஏஐனா என்ன, ஏஐயோட பேசிக் எப்படி, டிஜிட்டல் டூல்ஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, இந்த கூகுள் டூல்ஸ் எல்லாம் அதை எப்படி எல்லாம் யூஸ் பண்றது, அதை யூஸ் பண்ணி வந்து எப்படி வந்து டீச்சிங் மெத்தடை வந்து இம்ப்ரூவ் பண்றது, இந்த மாதிரி ட்ரைனிங் வந்து கொடுப்பாங்க. அந்த ட்ரைனிங்கோட பேர் பார்த்துக்காங்க எஜுகேஷனல் கேம்பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க கொண்டு வராங்கன்னு பாத்துக்காங்க, சத்தீஸ்கர் கவர்மெண்ட் தான் வந்து இதை வந்து லான்ச் பண்றாங்க. ஓகேவா, இது கீழே வந்து என்ன பண்ண போறாங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 லட்சம் டீச்சர்ஸ்க்கு வந்து நான் சொன்னது இந்த ஏஐனா என்ன, டிஜிட்டல் டூல்ஸ்னா என்ன, எப்படி யூஸ் பண்றது, இந்த மாதிரி ட்ரைனிங் வந்து கொடுப்பாங்க. எத்தனை டீச்சர்ஸ்ன்றது முக்கியம், 2 லட்சம் டீச்சர்ஸ். சரியா, இது வந்து எங்க வந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா மொத்தமா 2 லட்சம் டீச்சர்ஸ்க்கு வந்து ஒரே நேரத்தை கொடுப்பாங்கன்னா கேட்டீங்கன்னா கிடையாது. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து எங்கன்னு கேட்டீங்கன்னா ராய்ப்பூர்ல வந்து கொண்டு வராங்க. கிட்டத்தட்ட வந்து 200 டீச்சர்ஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா, இதை வந்து யார் கூட சேர்ந்து வந்து இந்த சத்தீஸ்கர் கவர்மெண்ட் வந்து பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா கூகுள் கூட வந்து சேர்ந்து வந்து பண்றாங்க அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். விளங்குச்சு தானே? ஓகே, அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து நம்ம டிபிஎஸ் பேங்க் இருக்கா பாத்தீங்களா, டிபிஎஸ் பேங்க் ஆஃப் இந்தியா, அவர் வந்து புதுசா வந்து ஒரு பேங்கிங் சர்வீஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதோட பேர் பார்த்துக்கோங்க, டிபிஎஸ் அஸ்பயர் பேங்கிங் ப்ரொபோசிஷன் அப்படின்றது அதோட பேரு. அது என்னடா டிபிஎஸ் ஆஸ்பயர்னு கேட்டீங்கன்னா வந்து இதுவும் ஒரு பேங்கிங் சர்வீஸ் தான். பட் வந்து இது யாருக்காகன்னு கேட்டீங்கன்னா வந்து உன்னோட அக்கௌண்ட்ல வந்து 10 லட்ச ரூபா வந்து சேவ் பண்ணி வச்சிருப்பியா, லைக் வந்து இன்வெஸ்ட் பண்றது, அதுக்கப்புறம் வந்து வேற என்ன சொல்றது, உன்னோட பேலன்ஸ், அதையும் இல்லாம வந்து அந்த பேங்க்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணிருப்போம் பாத்தீங்களா, இது எல்லாத்தையும் சேர்த்து வந்து உன்னோட அக்கௌண்ட்ல வந்து ஒரு 10 லட்ச ரூபா இருக்கணும். இல்லைன்னா வந்து உன்னோட மினிமம் பேலன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுவோம் பாத்தீங்களா, அது வந்து மாசத்துக்கு வந்து ஒரு 2 லட்ச ரூபா வந்து மெயின்டைன் பண்ணணும். இந்த மாதிரி கஸ்டமர்ஸ் எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்காக வந்து ஒரு பேங்கிங் சர்வீஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா டிபிஎஸ் அஸ்பயர் அப்படின்றது அந்த அதோட பேரு. சரியா, இல்ல என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து அப்படி என்னதான் வந்து இதோட பெனிஃபிட்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு லைக் வந்து இந்த ஆஸ்பயர் நான் சொன்னேன் புரியுதா, லைக் வந்து இந்த மாதிரி 10 லட்ச ரூபாவோ உன்னோட மினிமம் பேலன்ஸ் வந்து 2 லட்ச ரூபாய்க்கு மேல இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களதான் வந்து ஆஸ்பயர்னு சொல்லுவாங்க. அவங்களுக்காக மட்டும்தான் வந்து இந்த சர்வீஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அப்படி என்னதான் பெனிஃபிட் இருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து தனியா வந்து ஒரு மேனேஜர், இந்த ரிலேஷன்ஷிப் மேனேஜர்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கும் தனியா வந்து ஒரு மேனேஜர் வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து எந்தவித சார்ஜஸும் கிடையாது. நமக்கு வந்து எஸ்எம்எஸ் சார்ஜஸ், வேற என்ன பிடிப்பாங்க, ஏடிஎம் சார்ஜஸ், பேலன்ஸ் இல்லைன்னா சார்ஜஸ் பிடிப்பாங்க, இந்த மாதிரி சார்ஜஸ் எல்லாம் பிடிப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து எந்தவித சார்ஜஸும் வந்து பிடிக்க மாட்டாங்க. அடுத்து வேற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், லைக் வந்து நீ வந்து ஒரு ஃபாரின் போய் வந்து போறேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஃபாரின் கார்டு எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதை யூஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், நார்மலா நமக்கு வந்து அவன் வந்து லைக் வந்து ஒரு சார்ஜஸ் மாதிரி வந்து பிடிப்பாங்க. அவங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கடைசியா என்ன சொல்லி முடிச்சிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த நீ காசு போட்டு வைக்கிறதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வட்டி வந்து போடுவாங்க பாத்தீங்கன்னா, நார்மலா நமக்கு வந்து வட்டி வந்து கொஞ்சமா தான் போடுவாங்க. இவங்களுக்கு வந்து எத்தனை பெர்சன்டேஜ் வந்து போட போறாங்கன்னா 5% முடிய வந்து நாங்க வந்து வட்டி வந்து கொடுப்போம் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. விளங்குச்சா? டிபிஎஸ் ஆஸ்பயர் பேங்க் அப்படின்ற ஒரு சர்வீஸ் யாருக்கு கொண்டு வந்திருக்காங்க, அதுல என்னென்ன பெனிஃபிட் இருக்கு அப்படின்றது முக்கியம். வந்து ஒரு டெபிட் கார்டு கொண்டு அவங்களுக்கு டெபிட் ஓகே. கேக்குதா யாருக்காச்சும்? ஓகே, எப்படி வந்து இப்ப வந்து டிபிஎஸ் ஆஸ்பயருக்கு வந்து கொண்டு வந்திருக்கானோ அதுக்கு முன்னாடி வந்து இதே மாதிரி வந்து ஒரு பேங்கிங் சர்வீஸ் ஒன்று இருக்கும். அதோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா டிபிஎஸ் ட்ரஸ்டர்ஸ் அப்படின்றது அதோட பேர்.
அதுக்கு வந்து என்ன எலிஜிபிலிட்டின்னு கேட்டீங்கன்னா, எப்படி வந்து இதுக்கு வந்து 10 லட்ச ரூபா வந்து நீ வந்து வச்சிருக்கணுமோ, அதே மாதிரி வந்து அதுக்கு வந்து நீ வந்து 30 லட்ச ரூபாய்க்கு மேல வந்து வச்சிருக்கணும். அந்த மாதிரி கஸ்டமருக்கு வந்து டிபிஎஸ் ட்ரெஷரர் அப்படின்ற ஒரு பேங்கிங் சர்வீஸ் வந்து அங்க வந்து ஆல்ரெடி இருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. விளங்குச்சு தானே? டிபிஎஸ் ஆஸ்பேர்னா என்ன, டிபிஎஸ் ட்ரெஷரர்னா என்ன அப்படின்றதுதான் முக்கியம். ஓகே. அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் வந்து பேங்க் ஆஃப் பரோடா. சரியா? இந்த பேங்க் ஆஃப் பரோடா வந்து 2 விஷயத்த வந்து கொண்டு வராங்க. என்னென்னத்த கொண்டு வராங்கன்னு பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து ஒரு ஏஐ. அந்த ஏஐயோட பேர் பாத்துக்கோங்க. பேங்க் ஆஃப் பரோடா சாம்பட் அப்படின்றது அந்த ஏஐயோட பேர். சரியா? இது எப்படிதான் வேலை செய்யும்னு கேட்டீங்கன்னா வந்து, இப்ப வந்து நீங்க வந்து ஒரு பேங்க்குக்கு வந்து போறீங்க. நார்மலா வந்து இந்த பிஓ வந்து வருவாங்க பாத்தீங்களா, அது வந்து மோஸ்ட்லி வந்து வெளிநாட்டுல இருந்து வராங்க. அவங்களுக்கு வந்து ஹிந்தி தான் தெரியுது அந்த மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கஷ்டம்ல. இப்போ வந்து அவங்களுக்காக ஒரு விஷயம் வந்து கொண்டு வந்திருக்காங்க, ஒரு ஏஐ டூல் மாதிரி. அந்த டூலோட பேர் பார்த்துக்கோங்க, சாம்பட் அப்படின்றது அந்த ஏஐ டூலோட பேரு. இது எப்படி வேலை செய்யுன்னு கேட்டீங்கன்னா வந்து, இப்போ வந்து நீ வந்து அவங்ககிட்ட வந்து பேசுற, சரியா, தமிழ்ல வந்து பேசுறேன்னா அந்த ஏஐ டூல் என்ன பண்ணணும்னா வந்து அதை கேட்டுட்டு அவங்களுக்கு எந்த லாங்குவேஜ் தெரியும், எய்தர் வந்து இங்கிலீஷாவோ, யாருக்கும் கேட்கலையா, எதர் இங்கிலீஷாவோ இல்ல ஹிந்தியாவோ வந்து அவங்களுக்கு வந்து கன்வெர்ட் வந்து பண்ணி கொடுக்கும். ஓகேவா? அவங்க வந்து அதை கேட்டுட்டு அவங்க வந்து திருப்பி வந்து இங்கிலீஷ்லயோ இல்லைன்னா வந்து ஹிந்திலயோ பேசுவாங்க. அதை வந்து உனக்கு வந்து தமிழ்ல வந்து கன்வெர்ட் வந்து பண்ணி தரும். அந்த மாதிரி ஒரு ஏஐ டூல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட பேர் பார்த்துக்காங்க, பேங்க் ஆஃப் பரோடா ஸ்டாம்பட் அப்படின்றது அதோட பேர். சரியா? இது கிட்டத்தட்ட வந்து எத்தனை லாங்குவேஜ் வந்து சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நல்லா வச்சுக்கோங்க. இது இது ஏன் மேல தப்பு இல்ல. சரியா? இன்னைக்கு அது ஏதோ டெலகிராம்ல ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். பேசுறது கேக்குதா? உடனே உடனே வெளியே போகுது. ஓகே. இது எத்தனை லாங்குவேஜ் வந்து சப்போர்ட் பண்ணும் அப்படின்றத பாத்துக்கோங்க. 22 லாங்குவேஜ் வந்து சப்போர்ட் வந்து பண்ணும். ஓகே தானே? வேற என்ன இதுல நீங்க படிக்கணும்னா வந்து, இது வந்து இப்போதைக்கு வந்து எங்க வந்து லைக் வந்து லான்ச் பண்ணது எங்கன்னா அவனோட ஆஃபீஸ் மும்பைல இருக்கும் பாத்தீங்களா, அந்த ஆஃபீஸ்ல வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. இப்போதைக்கு எத்தனை பிரான்ச்சுக்கு வந்து இந்த சர்வீஸ் வந்து கொண்டு வராங்கன்னா, அதாவது இந்த ஏஐ சர்வீஸ் வந்து கொண்டு வராங்கன்னா 250 பிரான்ச்சுக்கு வந்து கொண்டு வந்தாங்க. சரியா? தமிழ்நாடு, தெலுங்கானா, கர்நாடகா, ஆந்திரா, மகாராஷ்டிரா இந்த மாதிரி இருக்க 250 பிரான்ச்சுக்கு வந்து இப்போதைக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. காலப்போக்குல வந்து எல்லா பிரான்ச்சுக்கும் வந்து நாங்க வந்து கொண்டு வந்துருவோம் அப்படின்றதே சொல்லியிருப்பாங்க. எந்த பேங்க்னு பாத்துக்கோங்க, பேங்க் ஆஃப் பரோடா. சரியா? அதுக்கப்புறம் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பேங்க் ஆஃப் பரோடா ஃபாரஸ்ட் அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ். சரியா? இதுக்குள்ள என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா வந்து, அவனோட ஆபீஸ் மும்பைல ஒண்ணு இருக்கும் பாத்தீங்களா, அந்த ஆபீஸ்ல வந்து லைக் வந்து ஒரு ஃபாரஸ்ட் மரத்தை நடுவாங்க பாத்தீங்களா, என்ன சொல்றது, மினி ஃபாரஸ்ட் மாதிரி. சரியா? கிட்டத்தட்ட வந்து எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து மரத்தை வந்து நடுவாங்க கேட்டீங்கன்னா, 6000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து இந்த இனிஷியேட்டிவ் கீழ வந்து மரத்தை வந்து நடுவாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. புரிஞ்சுச்சா? 2 விஷயம் சொன்னேன். ஓகே ஓகே ஓகே. வேற எதுவும் அதுல இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே. அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, செபி வந்து ஒரு விஷயத்த வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு வந்து ஐபிஓ தெரியணும். அடிக்கடி நம்ம படிப்போம். அதாவது இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் சொல்லுவாங்க. அதாவது ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த கம்பெனி அவனோட ஷேரை வந்து ஃபர்ஸ்ட் டைமா வந்து மக்கள்கிட்ட வந்து செல் வந்து பண்ணுவான் பாத்தீங்களா, அதாவது அவனோட ஷேர் வந்து ஃபர்ஸ்ட் டைமா வந்து மக்கள்கிட்ட வந்து விற்பான் பாத்தீங்களா, அதை தான் வந்து ஐபிஓன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த ஐபிஓ விற்கிறதுக்கு சில பல ரூல்ஸ் எல்லாம் ஒண்ணு இருக்கு. என்ன ரூல்ஸ்ன்னு கேட்டீங்கன்னா வந்து, இந்த மாதிரி ஒரு கம்பெனி வந்து அவனோட ஷேர் வந்து ஃபர்ஸ்ட் டைமா வந்து மக்கள்கிட்ட வந்து விற்க போறான்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் வந்து செபிட்ட வந்து அவனோட டாக்குமெண்ட் எல்லாம் வந்து சப்மிட் வந்து பண்ணணும். செபி வந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, அவனோட டாக்குமெண்ட் எல்லாம் கரெக்டா இருக்கா இல்லையா, ரூல்ஸ் படி வந்து அவன் வந்து செயல்படுறானா இல்லையா அப்படின்றத செக் பண்ணிட்டு அவன் வந்து ஒரு அப்ரூவல் வந்து கொடுப்பாங்க. அந்த அப்ரூவலோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா அப்சர்வேஷன் லெட்டர்னு சொல்லுவாங்க. சரியா? ஒன்ஸ் வந்து அப்சர்வேஷன் லெட்டர் வந்து உனக்கு கிடைச்சா மட்டும்தான் வந்து அந்த கம்பெனியால வந்து இந்த இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் வந்து விட முடியும். சரியா? இதெல்லாம் பேசிக். வேற என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து, அப்சர்வேஷன் லெட்டர் இருக்கு பாத்தீங்களா, அது லெட்டர் வந்து கொடுத்து இப்ப கொடுக்குறான்னா அடுத்த 1 வருஷத்துல இருந்து 1.5 வருஷம் முடியும். கரெக்டா சொல்லணுமா வந்து 12 மாசத்துல இருந்து 18 மாசத்துக்குள்ள வந்து உன்னோட இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் வந்து நீ வந்து விட்டுருக்கணும். சரியா? ஒன்ஸ் விடாட்டி லைக் வந்து இந்த 12ல இருந்து 18 மாசத்துக்குள்ள வந்து நீ விடாட்டி அது வந்து எக்ஸ்பிரி வந்து ஆயிடும். திருப்பி வந்து நீ வந்து அகைன் அப்ரூவல் பண்ற மாதிரி இருக்கும். வழங்குச்சா? ஓகே. இப்ப என்ன பண்றாங்க செபி, அது இதுல வந்து இப்போ வந்து ஒரு மாற்றங்கள் வந்து கொண்டு வராங்க. என்ன மாற்றங்கள் வந்து கொண்டு வராங்கன்னா, இந்த நல்லா நான் வச்சுக்கோங்க, அந்த டேட் முக்கியம். ஏப்ரல் 1 2026 இருந்து செப்டம்பர் 30 2026 முடியும். இந்த மாதிரி லைக் வந்து அந்த அப்சர்வேஷன் லெட்டர் வந்து கொடுத்து இந்த மாசத்துக்குள்ள வந்து எக்ஸ்பிரை ஆகுற மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, அவங்களுக்கு மட்டும் தான். நல்லா வச்சுக்கோங்க, ஆல்ரெடி அப்சர்வேஷன் லெட்டர் கொடுத்து இந்த ஏப்ரல் 1 இருந்து செப்டம்பர் 30க்குள்ள வந்து எக்ஸ்பிரை ஆகுற மாதிரி இருக்கும் பாத்தீங்களா,
அவங்களுக்கு மட்டும் என்ன சொல்லியிருக்கான்னு கேட்டீங்கன்னா வந்து இப்ப வந்து ஏப்ரல் 1ல இருந்து எக்ஸ்பைரி ஆக போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்டெண்டர் மாதிரி சரியா, இந்த மாதிரி ஏப்ரல் 1ல இருந்து எக்ஸ்பைரி மாதிரி ஆச்சுன்னா உனக்கு வந்து உன் கால அவகாசத்தை வந்து நான் வந்து நீட்டிக்கிறேன்ப்பா, உனக்கு வந்து இனிமே வந்து செப்டம்பர் 30 முடிய வந்து டைம் இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எதனால சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த மார்க்கெட் வந்து இப்ப வந்து சரியா வந்து போகல, அதனால வந்து நீ வந்து உனக்காக எக்ஸ்ட்ரா வந்து டைம் கொடுக்குறேன், ஏப்ரல் 1ல முடிகிற மாதிரி இருந்துச்சுன்னா உனக்கு செப்டம்பர் 30 முடிய வந்து அந்த டயத்தை வந்து நீடிக்கிறேன் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஓகே, மத்த ஆளுக்கு எல்லாம் புரிஞ்சுச்சா நான் சொன்னது, கடைசி சொன்னது புரிஞ்சுச்சா? ஓகே, வேற என்ன இதுல நீங்க படிக்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து வேற என்ன சொல்லியிருப்பான், ஒரே நிமிஷம். ஓகே, அதுக்கடுத்து என்ன சொல்லியிருப்பாங்க வந்து சில பல ஸ்டாட்டிக் தான் சொல்லியிருப்பான். என்ன சொல்லியிருப்பான்னு கேட்டீங்கன்னா வந்து இது வரைக்கும் இந்த காலம் சொன்னீங்க பாத்தீங்களா, ஏப்ரல் 1 செப்டம்பர் 30 அந்த காலத்துக்குள்ள வந்து இல்ல இப்போதைக்கு எத்தனை கம்பெனிஸ் வந்து இந்த மாதிரி வந்து ஐபிஓ ரிலீஸ் பண்றதுக்காக வந்து லைக் வந்து செபிட்ட வந்து டாக்குமெண்ட் வந்து சப்மிட் பண்ணி அப்ரூவலுக்காக வந்து வெயிட் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அது வந்து எத்தனை கம்பெனிஸ் வந்து இப்போதைக்கு வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா 190 கம்பெனிஸ்க்கு மேல வந்து வெயிட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அவங்க வந்து என்ன பண்ண போறாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த 190 கம்பெனிஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து 2.5 லட்சம் கோடி மதிப்புள்ள வந்து ஷேரை வந்து மக்கள்கிட்ட வந்து விற்க போறாங்க அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து போன பினான்சியல் இயர்ல வந்து மொத்தமா வந்து இந்த ஐபிஓ வழியா வந்து எவ்வளவு வந்து மக்கள்கிட்ட வந்து வித்திருப்பான்னு கேட்டீங்கன்னா 1,80,000 கோடியும், அதுக்கு முன்னாடி வருஷம் வந்து 1,59 லட்சம் கோடி வந்து வித்திருப்பாங்க அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. புரிஞ்சிச்சு தானே? 2026ல மட்டும் எவ்வளவு வெயிட்டிங்ல வந்து இப்போதைக்கு இருக்குன்னா 2,5 லட்சம் கோடி வந்து வெயிட்டிங்ல இருக்கு அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகே, வேற ஏதாவது இதுல இருக்காது. ஓகே, அதுக்கடுத்த விஷயம் வந்துருங்க. அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து யூனிகார்ன் பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். அது என்னடா யூனிகார்ன் கேட்டீங்கன்னா ஒரு ஸ்டார்ட் அப் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவனோட வேல்யூ சரியா, லைக் வந்து அவனோட வேல்யூ இருக்கும் பாத்தீங்களா, அந்த வேல்யூ வந்து 1 பில்லியன் தாண்டிச்சுன்னா வந்து அந்த ஸ்டார்ட் அப் வந்து யூனிகார்ன் சொல்லுவாங்க. ஓகேவா, அந்த மாதிரி வந்து இப்போ வந்து ஒரு ஸ்டார்ட் அப் வந்து லைக் வந்து யூனிகார்ன் ஸ்டேட்டஸ் வந்து அடைஞ்சிருக்கு. அவனோட பேர் பார்த்துக்கோங்க, கிரெடிட் பி அப்படின்றத அவனோட பேர் சரியா. ஆக்சுவலா வந்து இவன் வந்து ஒரு ஃபின்டெக் கம்பெனி, எந்த ஊர் சேர்ந்ததுன்னா பெங்களூரை சேர்ந்த ஒரு ஃபின்டெக் கம்பெனி. இப்போ வந்து யூனிகார்ன் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ் வந்து அடையிறாங்க. அவங்களோட மார்க்கெட் வேல்யூ வந்து எவ்வளவு இருக்குன்னு பாத்துக்காங்க, 1.5 பில்லியன் வந்து இருக்கு அப்படின்றத சொல்ல தெரியணும். ஓகேவா, இந்த மாதிரி வந்து 2026ல 3வது யூனிகார்ன் இவன் தான் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. அவனோட பேர் முக்கியம், கிரெடிட் பி அப்படின்றது அவனோட பேர். ஓகே தானே? அடுத்து ஃபண்டிங் ரவுண்டுனா ஒண்ணு இருக்கும். அது என்னடா ஃபண்டிங் ரவுண்டுன்னு கேட்டீங்கன்னா வந்து இப்போ வந்து நானே வந்து ஒரு கம்பெனி வந்து வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. இந்த கம்பெனியை வந்து நான் வந்து பெருசுப்படுத்தணும்னு நினைக்கிறேன் சரியா. அதனால என்ன பண்ணுவேன், என்னோட கம்பெனியோட ஷேர் வந்து விற்பேன். யாரு, இந்த ஒரு ஏஐ அப்படின்ற ஒரு இன்வெஸ்டர் இருக்காரு, பி அப்படின்ற ஒரு இன்வெஸ்டர் இருக்காரு, சி அப்படின்ற ஒரு இன்வெஸ்டர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு 100 கோடி கொடுத்து வந்து ஒரு 100 கோடி, 200 கோடி, ஒரு 500 கோடி இந்த மாதிரி வந்து அவங்க வந்து இன்வெஸ்ட் வந்து பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து நான் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, என் கம்பெனியோட ஓனர்ஷிப் இருக்கு பார்த்தீங்களா, அதுல வந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ், இப்ப 100 கோடின்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு வந்து 10% ஓனர்ஷிப் வந்து தரது. 200 கோடின்றது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா 20% வந்து தரது. 500 கோடின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஒரு பர்சன்டேஜ்ன்றது ஒரு எக்ஸாம்பிள் சரியா. அத்தனை பர்சன்டேஜ் வந்து அவனுக்கு வந்து ஓனர்ஷிப்பா வந்து நான் வந்து கொடுப்பேன் சரியா. இப்ப இது எதுக்காக இந்த விஷயத்த சொல்றேன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி அவங்க இன்வெஸ்ட் வந்து பண்றாங்க பாத்தீங்களா, அதை தான் வந்து ஃபண்டிங் சொல்லுவாங்க. புரிஞ்சுச்சா? 100 கோடி, 200 கோடி, 500 கோடி இந்த மாதிரி இன்வெஸ்ட் வந்து பண்றாங்க பாத்தீங்களா, இதை தான் வந்து ஃபண்டிங் ரவுண்டுன்னு சொல்லுவாங்க. வழங்குச்சா? இப்ப இந்த மாதிரி வந்து ஃபண்டிங் வந்து பண்ணிருப்பாங்க. யார் யார் பண்ணிருப்பான்னு கேட்டீங்கன்னா இந்த மோத்திலால் ஆஸ்வல் ஆல்டர்னேட் அப்படின்னு ஒருத்தவனும், ஹார்ன்பில் அப்படின்னு ஒருத்தவனும், டிராகன் ஃபண்ட் அப்படின்னு ஒருத்தவங்க 3 பேர் தான் வந்து இதுல இன்வெஸ்ட் வந்து பண்ணிருப்பாங்க. எவ்வளவு வந்து இன்வெஸ்ட் வந்து பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா 280 மில்லியன் வந்து இன்வெஸ்ட் வந்து பண்ணிருப்பாங்க சரியா. இதனாலதான் வந்து அவனுக்கு வந்து யூனிகார்ன் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ் வந்து அடைஞ்சிருக்காங்க. வழங்குச்சுதானே? அடுத்து போறேன் நானு. ஓகே, அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஓகே, என்பிஎஃப்சி உங்களுக்கு நல்லா தெரியும் சரியா. லைக் வந்து மேலோட்டமா சொல்லணும்னா வந்து அது என்ன என்பிஎஃப்சின்னு கேட்டீங்கன்னா வந்து இவன் வந்து பேங்க் கிடையாது, பட் வந்து லோன் வந்து கொடுப்பான் சரியா. அந்த மாதிரி மட்டும் வச்சுக்கோங்க. என்பிஎஃப்சி வந்து இதுலயே நிறைய டைப்ஸ் இருக்கு சரியா. அவனோட மதிப்பு வச்சியோ, அவனோட ரிஸ்க் வச்சியோ, அவனோட இம்பார்ட்டன்ஸ் வச்சியோ வந்து என்பிஎஃப்சி வந்து பிரிப்பாங்க சரியா. மொத்தம் வந்து சூப்பர். ஓகேவா, இப்படி வச்சுக்கோங்க. என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், என்பிஹெச்ல வந்து நிறைய டைப்ஸ் இருக்குன்னு சொன்னீங்கன்னா முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா வந்து என்பிஹெச்ல வந்து பேஸ் லேயரு, மிடில் லேயரு, அப் லேயரு, டாப் லேயரு சரியா. அப் லேயர் தானே,
பேஸ் லேயரு, மிடில் லேயரு, அப்பர் லேயரு, டாப் லேயரு, மொத்தம் வந்து 4 டைப்ஸ் இருக்கும் சரியா. அதாவது சின்ன என்பிஹெச்சி வந்து பேஸ் லேயராகவும், மீடியம் என்பிஹெச்சி வந்து மிடில் லேயர்லயும், கொஞ்சம் அதிகமா இருக்கும் லார்ஜ் என்பிஹெச்சி எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அது வந்து அப்பர் லேயராகவும், ரொம்ப ரிஸ்கா இருக்கும் பாத்தீங்களா அந்த என்பிஹெச்சி வந்து டாப் லேயர், இந்த மாதிரி வந்து வகைப்படுத்தி வந்து வச்சிருப்பாங்க சரியா. இப்ப வந்து அதுல வந்து ஒரு சில மாற்றங்கள் வந்து கொண்டு வராங்க. வந்து 4 ஸ்டேஜ் இருந்துச்சா, இப்ப வந்து அதை வந்து 3 வந்து குறைக்கிறாங்க. என்னவா குறைக்கிறாங்கன்னு பாத்துக்கோங்க, லோயரு, மிடில், அப்பரா வந்து குறைச்சிருக்காங்க. புரிஞ்சுச்சா, ஆர்பிஐ வந்து புதுசா ஒரு விஷயத்த வந்து கொண்டு வந்திருக்காங்க. முன்னாடி வந்து ஒரு 4 டைப்ஸ் இருந்தது வந்து இப்ப வந்து 3 வந்து குறைச்சிருக்காங்க அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. இந்த 4 டைப்ஸ்ன்னு சொன்னீங்கன்னா அதை எதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அவனோட ஸ்கேலை பேஸ் பண்ணி, லைக் வந்து அவனோட மதிப்பு பேஸ் பண்ணி வந்து முன்னாடி வந்து ஒரு 4 டைப்ஸா வந்து வச்சிருப்பாங்க. எப்ப வந்து இந்த விஷயத்த வந்து கொண்டு வந்திருப்பானா, அந்த 4 டைப்னு சொன்னீங்கன்னா அதை வந்து எப்ப கொண்டு வந்திருப்பானா அக்டோபர் 2021 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இப்ப வந்து அதுல வந்து ஒரு சேஞ்சஸ் வந்து கொண்டு வராங்க. என்ன பண்றாங்கன்னா வந்து வந்து நான் வந்து ஸ்கேல பேஸ் பண்ணி வந்து 4 பேஸா வந்து பிரிச்சிருந்தேன்ப்பா, இப்ப அதெல்லாம் கிடையாது. என்பிஎஃப்சி வந்து ஒரு 3 டைப் தான். ஒன்னு லோயரு, இன்னொன்னு வந்து மிடில், இன்னொன்னு வந்து அப்பர் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே தானே. வேற என்ன இதுல நீங்க படிக்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து எப்படி வந்து அவனோட மதிப்பு வச்சு வந்து இப்படி பிரிக்கிறாங்களோ அதே மாதிரி வந்து என்பிஹெச்சி வந்து 2 வாட்டி வந்து கிளாசிஃபை வந்து பண்ணுவாங்க. லைக் வந்து ஒரு என்பிஹெச்சி, சில பல என்பிஹெச்ல வந்து நீ வந்து டெபாசிட் வந்து பண்ணிக்கலாம். சில என்பிஹெச்ல வந்து உன்னால வந்து டெபாசிட் வந்து பண்ண முடியாது சரியா. அவனோட லேபிலிட்டியை பொறுத்து 2 டைப்பா வந்து பிரிப்பாங்க. அதையும் நான் வச்சுக்கோங்க. டெபாசிட் டேக்கிங் என்பிஹெச்சி அப்படின்ற ஒரு டைப் இருக்கு, நான் டெபாசிட் டேக்கிங் என்பிஹெச்சி அப்படின்னு ஒரு டைப் இருக்கு. இதெல்லாம் வந்து அடிஷனல் சரியா. இப்படியும் பிரிப்பாங்க. அது இல்லாம வந்து வேற எப்படி வந்து பிரிப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து அவனோட ஆக்டிவிட்டியை பொறுத்து சரியா. எப்படி சொல்றது, லோன் கொடுக்குற என்பிஹெச்சி அப்படின்னு ஒரு என்பிஹெச்சி, ஹவுசிங் என்பிஹெச்சி அப்படின்னு ஒரு என்பிஹெச்சி, மைக்ரோ என்பிஹெச்சி, மைக்ரோ பினான்ஸ் என்பிஹெச்சி அப்படின்னு ஒரு என்பிஹெச்சி, அதுக்கப்புறம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற ஒரு என்பிஹெச்சி. இந்த மாதிரி வந்து அவனோட ஆக்டிவிட்டியை பொறுத்தும் வந்து அவனை வந்து டைப்பா வந்து பிரிப்பாங்க. வேற என்ன இதுல சொல்லியிருப்பான்னு கேட்டீங்கன்னா வந்து கடைசியா ஒரு விஷயம் சொல்லியிருப்பான், இதுதான் முக்கியம் சரியா. நான் இது வரைக்கும் என்னென்ன சொன்னீங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து முன்னாடி வந்து அதோட லேயர் பொறுத்து வந்து 4 லேயரா இருந்துச்சு, அதை வந்து 3 வந்து மாத்திருப்பாங்க சரியா. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருப்பான்னு கேட்டீங்கன்னா வந்து அவனோட லேபிலிட்டி சரியா, அதை பொறுத்து வந்து 2 வந்து பிரிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அவனோட ஆக்டிவிட்டியை பொறுத்து லைக் வந்து என்ன சொல்றது, லோன் என்பிஎஃப்சி, லோன் கொடுக்குற என்பிஎஃப்சி, ஹவுசிங் என்பிஎஃப்சி, இந்த மாதிரி வந்து பிரிப்பாங்க. இதெல்லாம் வந்து பேசிக் சரியா. கடைசியா வந்து என்ன வந்து சொல்லி வந்து முடிச்சிருப்பான்னு கேட்டீங்கன்னா வந்து ஸ்மால் என்பிஎஃப்சி எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா. ஸ்மால் என்பிஎஃப்சினா புரியுதா, லைக் வந்து எப்படி சொல்றது, அவன் வந்து அதிகமா வந்து இந்த மக்கள் காசை வந்து வச்சிருக்க மாட்டாங்க சரியா. லைக் வந்து அவனோட சொத்து மதிப்பே வந்து 1000 கோடி கீழே தான் இருக்கணும். அதுதான் வந்து ஸ்மால் என்பிஹெச்னு சொல்லுவாங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னா ஆர்பிஐ ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து இனிமே ஸ்மால் என்பிஹெச்சி சரியா, இனிமே வந்து ஸ்மால் என்பிஎஃப்சி நான் வந்து என்பிஎஃப்சியா வந்து இருக்க விரும்பல, நான் வந்து கேன்சல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினைச்சேன்னா வாலண்டியரா நீயே வந்து டீ ரெஜிஸ்டர் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. புரிஞ்சிச்சா. ஒரு என்பிஎஃப்சி வந்து அவன் வந்து லைக் வந்து எனக்கு வந்து என்பிஎஃப்சி வேணாம் அப்படின்றது வந்து முடிவெடுக்கணும்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆர்பிஐ வந்து அப்ரூவல் வந்து வாங்கணும் சரியா. அப்ரூவல் வாங்கி அவன் ஓகே சொன்னா மட்டும்தான் வந்து அவன் வந்து அந்த லைசன்ஸ் வந்து கேன்சல் ஆகுற மாதிரி இருந்துச்சு. இப்ப என்ன பண்றாங்கன்னா இந்த ஸ்மால் என்பிஹெச்சியை வந்து நீ வாலண்டியரா வந்து டீ ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. வணங்குச்சா. கடைசியா சொன்னது புரிஞ்சுச்சா. ஓகே, வாலண்டியர் டீ ரெஜிஸ்டர் வந்து பண்ணிக்கலாம்னு சொன்னீங்கன்னா எந்த போர்ட்டல்ல வந்து பண்ணணும்னு கேட்டீங்கன்னா வந்து பிளாட்ஃபார்ம் ஃபார் ரெகுலேட்டரி அப்ளிகேஷன் வேலிடேஷன் அண்ட் ஆத்தரைசேஷன் அப்படின்னு ஒரு போர்ட்டல் இருக்கும் சரியா. அந்த போர்ட்டலுக்குள்ள வந்து செப்டம்பர் 30 வந்து அப்டேட் நீ வந்து லைக் வந்து எப்படி சொல்றது, செப்டம்பர் 30 வந்து நீ வந்து ரெஜிஸ்டர் வந்து பண்ணணும். இந்த மாதிரி வந்து வாலண்டியரா வந்து நீ டீ ரெஜிஸ்டர் பண்ண போறேன்னா செப்டம்பர் 30 வந்து அந்த போர்ட்டல்ல வந்து நீ வந்து அப்ளை வந்து பண்ணணும் அப்படின்றதே சொல்லியிருப்பாங்க. வணங்குச்சு தானே. யாருக்காச்சும் எங்கேயாச்சும் புரியலைன்னா சொல்லிருங்க. ஓகே, அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஓகே இந்த இன்சூரன்ஸ்லயே வந்து இன்சூரன்ஸ் கிளாஸ் எடுக்கிறப்பே சொல்லியிருப்பேன். இன்சூரன்ஸ்ல வந்து ஒரு 3 முக்கியமான டைப்ஸ் இருக்கும் சரியா. டேர்ம் இன்சூரன்ஸ் சொல்லுவாங்க, இன்னொன்னு என்னது என்டோன்மெண்ட் சொல்லுவாங்க, இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா யூஎல்ஐபின்னு சொல்லுவாங்க சரியா. அது என்னடா டேர்ம் இன்சூரன்ஸ் கேட்டீங்கன்னா வந்து எப்படி சொல்றது, இப்ப வந்து நீ வந்து ஒரு இன்சூரன்ஸ் வந்து போடுற சரியா, ஒரு 50,000 ரூபாய்க்கு ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் வந்து போடுறேன்னா டேர்ம் இன்சூரன்ஸ் கேட்டீங்கன்னா வந்து நீ வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு 60 வயசுக்கு வந்து 60 வயசு முடிய வந்து இன்சூரன்ஸ் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். நீ வந்து ஒரு 40 வயசுல இறந்துட்டேன்னா டேர்ம் இன்சூரன்ஸ் போட்டிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காசு வந்து உனக்கு வந்து கொடுத்துருவாங்க சரியா. இப்ப வந்து எவ்வளவு போட்டிருக்க, 5 லட்ச ரூபா வந்து போட்டிருக்கியா, அந்த 5 லட்ச ரூபாயை உன் குடும்பத்துக்கு வந்து கொடுத்துருவாங்க. நீ இறந்துட்டா மட்டும் தான் கொடுப்பாங்க. ஒருவேளை உயிரோட இருந்து டேர்ம் இன்சூரன்ஸ் போட்டு உயிரோட இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா வந்து அந்த காசு வந்து கொடுக்க மாட்டாங்க சரியா. இது டேர்ம் இன்சூரன்ஸ். இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா என்டோன்மெண்ட் சரியா.
அதே இது 60 வயசுக்கு வந்து நீ இன்சூரன்ஸ் வந்து போடுற, சரியா? ரெண்டு கண்டிஷன் ஒன்று இருக்கு. நீ 40 வயசுல இறந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட் வந்து உன் ஃபேமிலிக்கு வந்து கொடுத்துருவாங்க. நீ இறக்கல 60 வயசு முடிய உயிரோட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 60 வயசுல என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா வந்து பல்கா ஒரு அமௌண்ட் வந்து உன் கையில வந்து கொடுப்பாங்க, சரியா? இது வந்து என்டோன்மெண்ட், சரியா? என்டோன்மெண்ட்னா என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து உனக்கு சேஃப்டியும் இருக்கும், அதே சமயத்துல வந்து growth-உம் இருக்கும், அதாவது சேவிங்ஸும் இருக்கும், சரியா? அதுக்கப்புறம் வந்து யூஎல்ஐபி அப்படின்ற ஒரு டைப் இருக்கும். அது என்னடா யூஎல்ஐபி அப்படின்ற ஒரு டைப் இருக்குன்னா, இதுவும் என்டோன்மெண்ட்டும் ஒரே மாதிரி தான். ஆனா வந்து இதுக்கும் அதுக்கும் வந்து என்ன டிஃபரன்ஸ்னு கேட்டீங்கன்னா, நீ வந்து இன்சூரன்ஸ் பிரீமியம் வந்து கட்டுவ பத்தியா, அந்த கட்டுற அமௌண்ட்டை வந்து அவன் வந்து ஷேர்ல வந்து இன்வெஸ்ட் வந்து பண்ணுவான். நல்லா நான் வச்சுக்கோங்க. முன்னாடி என்டோன்மெண்ட்ல வந்து எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து சூப்பர். இந்த என்டோன்மெண்ட்ல எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த பிரீமியம் வந்து நீ கட்டுற பாத்தீங்களா, அது வந்து அப்படியே தான் வச்சிருப்பாங்க. மாசம் 5 லட்சம் கட்டுறேன்னு வச்சுக்கோமா, 5 லட்சம் மாசம் வந்து ஒரு 20,000 ரூபாய் கட்டுறேன்னு வச்சுக்காங்க. ஒரு 20 வருஷத்துக்கு வந்து இந்த 20,000 ரூபாய் வந்து கட்டுறேன்னா மொத்தமா வந்து உனக்கு அமௌண்ட் வந்து எவ்வளவு இருக்கும்? 20 into 20 பாத்துக்காங்க, 400 ரூபாய். அதாவது கணக்கு பார்க்காதீங்க, ஒரு 4 லட்ச ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு 40 லட்ச ரூபாவே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 40 லட்ச ரூபா தான் வந்து 60 வருஷம் கழிச்சு வந்து உனக்கு வந்து திருப்பி கொடுப்பான் இந்த என்டோன்மெண்ட்ல. அதே இது இந்த யூஎல்ஐபி வந்து எப்படி வந்து வேலை செய்யும் கேட்டீங்கன்னா வந்து மாசம் வந்து நீ வந்து 20,000 ரூபாய் வந்து இன்வெஸ்ட் வந்து பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 20,000 ரூபாய் தூக்கி இந்த மார்க்கெட்ல ஸ்டாக் மார்க்கெட்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதுல வந்து இன்வெஸ்ட் வந்து பண்ணுவான், சரியா? அதுல வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து வரும் பாத்தீங்களா. ஒருவேளை ஹையா ரிட்டர்ன் வந்து இருந்துச்சுன்னா உனக்கு வந்து திருப்பி வர அமௌண்ட் வந்து ஹையா வந்து வரும். அது ரிட்டர்ன் வந்து கம்மியா வந்துச்சுன்னா வந்து திருப்பி ஒரு அமௌண்ட் வந்து கம்மியா தான் வந்து வரும். இதுதான் வந்து யூஎல்ஐபின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? இதெல்லாம் பேசிக். இப்ப என்ன சொல்ல வராங்கன்னா வந்து இந்த கனடா ஹெச்எஸ்பிசி லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி இருப்பான் பாத்தீங்களா, அவன் புதுசா ஒரு இன்சூரன்ஸ் பிளான் வந்து கொண்டு வராங்க. அதோட பேர் பார்த்துக்கங்க, ப்ராமிஸ் ஃபார் வெல்த் அப்படின்றது அதோட பேரு. இது எந்த மாதிரி ஒரு இன்சூரன்ஸ் பிளான் கேட்டீங்கன்னா, இது வந்து இந்த யூஎல்ஐபின்னு சொன்னேன் பாத்தீங்களா, அந்த டைப்போட ஒரு இன்சூரன்ஸ் பிளான் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க, ஓகேவா? இதுல வந்து என்னென்ன சிறப்பு அம்சம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து நீ இந்த பிரீமியம் கட்டுவ பாத்தீங்களா, அதுக்கு வந்து அடிஷனல் சார்ஜ் கட்டுற மாதிரி இருக்கும். அது வந்து எந்த வித சார்ஜஸும் வந்து இந்த ப்ராமிஸ் ஃபோர் வெல்த் கீழே வந்து கட்ட தேவையில்லை அப்படின்றதே சொல்லியிருப்பாங்க. வேற என்ன இதுல சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி யூஎல்ஐபில என்ன சொன்னேன், நீ கொடுக்குற பிரீமியத்தை இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொன்னேன்னா எங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் 500 என்ஹான்ஸ் வேல்யூ 50 இண்டெக்ஸ் அப்படின்னு ஒரு ஃபண்ட் இருக்கும், சரியா? அதுல வந்து நாங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்றதே சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ரிட்டர்ன் வந்து வரும் பாத்தீங்களா, அது வந்து 3 வேரியன்ட்ல வந்து வரும். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து சர்வே பண்ணிட்டா, லைக் வந்து நீ வந்து உயிரோட இருந்துட்டேன்னு வச்சுக்கோங்க, 60 வயசுக்கு அப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து மொத்தமா அதுல வந்து அந்த இன்வெஸ்ட் பண்ணிருக்க மொத்த அமௌண்ட் வந்து உன் கையில வந்து லம்பா வந்து கொடுத்துருவாங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒருவேளை இறந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், உன் ஃபேமிலிக்கு வந்து லைக் வந்து அந்த அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க, சரியா? அடிஷனலா வந்து என்ன தருவாங்க கேட்டீங்கன்னா, மாசம் மாசம் நீ வந்து ஒரு மாசத்துக்கு எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ற, 20,000 ரூபாய் சொன்னீங்கன்னா $12, லைக் வந்து 12,000 ரூபாய் வச்சுக்கோங்களேன். 12,000 ரூபாயில 12,000 ரூபாய் ஒரு மாசத்துக்கு இருந்து இன்வெஸ்ட் பண்றேன்னா அதுல இருந்து 1%, அதாவது அதுல இருந்து ஒரு பாட்டை வந்து எவ்வளவு இருக்கும், 1000 ரூபாய் இருக்கும் பாத்தீங்களா, லம்பா ஒரு அமௌண்ட் வந்து கொடுத்துருவாங்க. அதையும் தாண்டி வந்து மாசம் மாசம் வந்து 1000 ரூபாய் வந்து தருவாங்க, ஓகேவா? அடுத்து வந்து மூணாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து லைஃப் லாங் இன்சூரன்ஸ். அது என்னடா லைஃப் லாங் இன்சூரன்ஸ்னா வந்து நார்மலா வந்து நீ வந்து 60 வயசுக்கு வந்து இன்சூரன்ஸ் வந்து போடுற, 60 வயசு முடியும் உயிரோட இருந்து நினைச்சுக்கோங்க, லம்பா ஒரு அமௌண்ட் மட்டும் கொடுப்பாங்க. லைஃப் லாங் இன்சூரன்ஸ்னா வந்து நீ 80 வயசுல இறந்துட்டாலும் அந்த காசு இருக்கு பாத்தீங்களா, இன்சூரன்ஸ் காசு, அதை வந்து உங்க குடும்பத்துக்கு வந்து கொடுப்பாங்க, புரிஞ்சுச்சா? 60 வயசு முடிஞ்சோடனே வந்து லம்பா வந்து ஒரு அமௌண்ட் வந்து கொடுத்துருவாங்க. 80 வயசுல இறந்துட்டேன்னு வச்சுக்கோங்க, இன்சூரன்ஸ்க்கு ஒரு அமௌண்ட் வந்து போட்டுருப்போம் பாத்தீங்கன்னா, அந்த அமௌண்ட் வந்து உங்க குடும்பத்துக்கு வந்து கொடுப்பாங்க. மொத்தம் வந்து ஒரு 3 டைப்ஸ் இருக்கு, அதாங்க சார் லைஃப் லாங்னு சொன்னீங்கன்னா. அது எத்தனை வயசு முடியும் கேட்டீங்கன்னா 100 வயசு முடியும். அடுத்தாச்சும் எங்கேயாச்சும் புரியலையா? ஒன்றும் இல்லைங்க, யூஎல்ஐபினா என்ன அப்படின்றது தெரிஞ்சா போதும், இந்த நியூஸ் ஈஸி. ஓகே, யாருன்னு பாத்துக்காங்க, கனடா ஹெச்எஸ்பிசி லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி தான் இந்த விஷயத்தை வந்து கொண்டு வராங்க. அந்த பிளானோட பேர் பாத்துக்காங்க, ப்ராமிஸ் ஃபார் வெல்த் அப்படின்றது தான் அதோட பேர், ஓகே? அந்த பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் 500 இதெல்லாம் சொன்னேன் பாத்தீங்களா, அதெல்லாம் முக்கியம். மொத்தம் வந்து 3 வேரியன்ட் இருக்கு. மேக்ஸிமைசர், அதாவது வந்து நீ சர்வே பண்ணிட்டா, அதுக்கப்புறம் வந்து இறந்துட்டா, அதுக்கப்புறம் வந்து லாங் லைஃப், சரியா? மொத்தம் வந்து 3 டைப் இருக்கு, அதை நான் வச்சுக்கோங்க. ஓகே, வேற எதுவும் அதுல இருக்காது. அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா கவர்மெண்ட் இ மார்க்கெட் பிளேஸ், சரியா? இதை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். அது என்னடா கவர்மெண்ட் இ மார்க்கெட் பிளேஸ்னா வந்து இந்த இதுல என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இந்த செல்லர்ஸ் எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, லைக் வந்து இந்த அமேசான், பிளிப்கார்ட், அதே மாதிரி தான். இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு பொருளை வந்து வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், இது கீழே தான் வந்து போய் வந்து வாங்குவாங்க இந்த கவர்மெண்ட் இ மார்க்கெட் பிளேஸ்ல, சரியா? இதுல என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா வந்து செல்லர் வந்து அவனோட பொருட்களை வந்து கவர்மெண்ட் கம்பெனிஸ்க்கு வந்து விற்பாங்க. இதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து வந்து ஒரு கவர்மெண்ட் கம்பெனி வந்து லம்பா வந்து ஒரு ஸ்கூலே இருக்குன்னு வச்சுக்கோங்க, லம்பா வந்து எனக்கு வந்து ஒரு 400 டெஸ்க் வந்து வேணும், 400 பென்ச் வந்து வேணும் அப்படின்றத ஆர்டர் பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த செல்லருக்கு வந்து காசு வந்து தேவைப்படுமா, லைக் வந்து அந்த ரா மெட்டீரியல் வந்து வாங்கணும், வேற என்ன இருக்கு, அந்த சில பல விஷயங்கள், அந்த சம்பளம் வந்து தரணும், இதுக்கெல்லாம் வந்து அவனுக்கு வந்து லம்பா வந்து காசு வந்து தேவைப்படுமா?
அதுக்காக என்ன பண்றாங்க வந்து அவங்களுக்கு வந்து ஒரு லோன் வந்து தருவாங்க. எது கீழே வந்து லோன் வந்து தருவாங்க கேட்டீங்கன்னா கவர்மெண்ட் இ மார்க்கெட் சகே சகே அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ் இருக்கும். அது கீழே தான் வந்து லோன் வந்து தருவாங்க. இப்ப என்ன பண்றாங்க, பஞ்சாப் நேஷனல் பேங்க்கும் கவர்மெண்ட் இ மார்க்கெட் பிளஸ் வந்து எம்ஓஏ வந்து சைன் பண்றாங்க. இந்த மாதிரி வந்து கவர்மெண்ட் இ மார்க்கெட் சகே இனிஷியேட்டிவ் இருக்கு பாத்தீங்களா, அந்த இனிஷியேட்டிவ் கீழே இனிமே வந்து நானும் லோன் தரேன் அப்படின்னு சொல்லி வந்து எம்ஓஏ வந்து சைன் பண்றாங்க. வழங்குச்சா? எனக்கு வந்து புரிஞ்சிச்சா புரியலையான்னு மட்டும் சொல்லுங்க சரியா? ஒரு உண்மை தானே சொல்ல போறீங்க, இது என்ன கஷ்டம்? ஒரு 15 பேர் இருக்கீங்க. சரி. புரியாட்டியும் பரவாயில்ல, புரியலடா ஒழுங்கா சொல்லுடான்னு கூட சொல்லுங்க. ஓகே, அடுத்த விஷயம் வந்துங்க. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மானிட்டரி பாலிசி. சரியா? இதை பத்தி நான் சொல்லணுமா? ஒவ்வொரு 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி சொல்லிக்கிட்டு தான் இருக்கும். ஓகேவா? அதுக்காச்சும் தெரியலன்னா ரெக்கார்டிங் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ரெக்கார்டிங் வந்து இந்த குரூப்ல இருக்கும். அதை எப்போ வேணா நீங்க வந்து கேட்டுக்கலாம். எல்லா ரெக்கார்டிங்லயும் மானிட்டரி பாலிசினா என்ன ஏது அப்படின்றத சொல்லியிருப்போம். அதை வந்து கேட்டுக்கங்க. சரிதானே? சொல்லணுமா? சரி, இதுல வந்து எத்தனை மெம்பர்ஸ் இருப்பாங்க? மானிட்டரி பாலிசி கமிட்டில வந்து எத்தனை மெம்பர்ஸ் வந்து இருப்பாங்க? ஓகே, 6 மெம்பர்ஸ் வந்து இருப்பாங்க. அதுல வந்து ஆர்பிஐல எத்தனை பேர் இருக்காங்க? மொத்தம் 6ல ஆர்பிஐல வந்து எத்தனை பேர் இருப்பாங்க? 3 பேர் இருப்பாங்க. அந்த 3ல யார் யாரு? அதுக்கு வந்து கவர்னர் இந்த மாதிரியான அந்த 3 பேர் யார் யாரு? ஒன்னும் கவர்னர், ஒன்னும் டெபுட்டி கவர்னர், மூணாவது யாரு? கவர்னர், டெபுட்டி கவர்னர், ஒரு ஆபீசர் ஒருத்தர் இருப்பார். சரியா? மொத்தம் வந்து 3 பேரு. அதையும் தாண்டி வந்து ஒரு 3 கவர்மெண்ட் ஆபீசர் வந்து இருப்பாங்க. ஓகே. அடுத்து வந்து லைக் வந்து ஃபர்ஸ்ட் இந்த மானிட்டரி பாலிசி வந்து எப்ப கொண்டு வந்திருப்பாங்க? இல்ல, மானிட்டரி பாலிசினா என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து பணப்புழக்கத்தை வந்து கட்டுப்படுத்தணும், அதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு விஷயம் தான் வந்து இந்த மானிட்டரி பாலிசி. சரியா? ஃபர்ஸ்ட் எப்ப கொண்டு வந்திருப்பாங்க? 2016 செப்டம்பர் மாசம் 29ஆம் தேதியா 28ஆம் தேதியோ கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? 2016 அப்படின்றது முக்கியம். வேற என்ன இதுல நீங்க படிக்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து சரி, இதுதான் வந்து இதோட பேசிக். இதுல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ரெப்போ ரேட்னா என்ன, ரிவர்ஸ் ரெப்போ ரேட்னா என்ன, எம்எஸ்எஃப்னா என்ன, சிஆர்ஆர்னா என்ன, எஸ்எல்ஆர்னா என்ன, இதை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். சரியா? இப்ப வந்து டைரக்டா நான் நியூஸ்க்குள்ள வந்து போயிடுறேன். இப்போ வந்து இந்த வருஷத்தோட, சரியா, நல்லா வச்சுக்கோங்க, இந்த பினான்சியல் இயரோட ஃபர்ஸ்ட் மானிட்டரி பாலிசி வந்து இப்போ வந்து விட்டுருக்காங்க. சரியா? இதை என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா ரெப்போ எந்தவித சேஞ்சஸும் இல்லை, அப்படிதானே? ரெப்போ ரேட் வந்து 5.25%, அதுல வந்து சேஞ்சஸ் இல்ல. எஸ்டிஎஃப் வந்து எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா 5% இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த ரிவர்ஸ் ரெப்போ ரேட் வந்து எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா 3.35%, சிஆர்ஆர் வந்து 3%, எஸ்எல்ஆர் வந்து 18% வந்து இருக்கு. ஓகேவா? அதே மாதிரி வந்து எம்எஸ்எஃப், பேங்க் ரேட் இதெல்லாம் ரெண்டுமே வந்து 5.5% வந்து இருக்கு அப்படின்றதையும் நான் வச்சுக்காங்க. கடைசியா என்ன சொல்லியிருப்பான்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி ஆர்பிஐ வந்து பினான்சியல் இயர் 2027 நல்லா வச்சுக்கோங்க, பினான்சியல் இயர் 2027 ஜிடிபி வந்து ப்ரெடிக்ட் வந்து பண்ணியிருப்பாங்க. 6.9% வந்து இந்தியாவோட ஜிடிபி வந்து இருக்கும் அப்படின்றதே சொல்லியிருப்பாங்க. வேற எதுவும் இதுல இருக்காது. அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு ரிப்போர்ட். சரியா? இந்த ரிப்போர்ட் வந்து யாரை வந்து விடுவாங்கன்னா சிஆர்இஏ. சூப்பர் சூப்பர். ஓகே ஓகேம்மா. சரியா? இந்த ரிப்போர்ட் வந்து யார் வந்து விடுவாங்க? சிஆர்இஏ அப்படின்றவங்க தான் இந்த ரிப்போர்ட் வந்து விடுறாங்க. அவங்களோட பேர் பார்த்துக்கோங்க, சென்டர் ஃபார் ரிசர்ச் ஆன் எனர்ஜி அண்ட் கிளீன் ஏர் அப்படின்றத அந்த ரிப்போர்ட்டோட பேர். சரியா? இந்த ரிப்போர்ட்ல வந்து என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா இந்தியால எந்த சிட்டிஸ், நல்லா வச்சுக்கோங்க, இந்தியால இந்த சிட்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப வந்து அழுக்கா பொல்யூஷனா இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட். எந்த சிட்டி வந்து ரொம்ப வந்து பொல்யூட்டட் சிட்டி அப்படின்ற ஒரு ரிப்போர்ட் வந்து விட்டுருக்காங்க. இந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா டாப் 10 பொல்யூட்டட் சிட்டிஸ் இருக்கும் பாத்தீங்களா, டாப் 10 பொல்யூட்டட் சிட்டிஸ்ல 4 சிட்டிஸ் வந்து ஹரியானால மட்டுமே இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அது என்னென்ன அப்படின்றத பாத்துக்கோங்க. ஃபரிதாபாத் ஒண்ணு, மணிசார் ஒண்ணு, பகதூர் ஒண்ணு, குருகிராம் ஒண்ணு. சரியா? மொத்தம் வந்து ஒரு 4 சிட்டிஸ் வந்து ஹரியானால மட்டுமே இருக்கு அப்படின்றதே சொல்லியிருப்பாங்க. வேற என்ன இதுல நீங்க படிக்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து இதுல வந்து ஒரு 2 டேர்ம்ஸ் இருக்கும். இதை பத்தி ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். PM 2.5, அதாவது அதோட ஃபுல் ஃபார்ம் பார்ட்டிகுலேட் மேட்டரா, அந்த மூலக்கூறு மாதிரி சொல்லுவாங்க. சரியா? பார்ட்டிகுலேட் மேட்டர்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா வந்து இது என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இது கரெக்டா சொல்லணும்னா வந்து லைக் வந்து உங்களோட தலைமுடியோட வந்து 30 டைம் வந்து தின்னா இருக்கும்.
அந்த மாதிரி பார்ட்டிகல்ஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதான் வந்து PM2.5 சொல்லுவாங்க. இந்த PM2.5 மதிப்பு நல்லா வச்சுக்கோங்க. ஒரு சிட்டி வந்து பொல்யூஷனா இருக்கா இல்லையா அப்படின்றது வந்து எதை வச்சு தீர்மானிப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இதோட மதிப்பு இந்த PM2.5 இது இருக்கு பாத்தீங்களா, அதோட மதிப்பு வந்து 60 கீழே இருக்கணும். நல்லா வச்சுக்கோங்க, 60 கீழே இருக்கணும். இந்தியாவை சேர்ந்ததுன்னா 60 கீழே இருக்கணும். அதே இது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோட மதிப்பு படி என்னன்னு கேட்டீங்கன்னா அதோட மதிப்பு வந்து 15 தான் இருக்கணும். சரியா, கரெக்டா சொல்லணும்னா வந்து 15. அதோட பேர் என்ன, மைக்ரோவா, அதோட பேர் என்ன, மைக்ரோகிராம் பெர் கியூபிக் மீட்டர் நினைக்கிறேன். கரெக்ட் தானே, மைக்ரோ தானே, அந்த யூ மாதிரி போட்டா மைக்ரோகிராம். சூப்பர். சரியா, மைக்ரோகிராம் பெர் கியூபிக் மீட்டர். சரியா, இதை பத்தி நம்ம நல்லா படிச்சிருப்போம். அதாவது ஒரு ஏர் பொல்யூஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏர் பொல்யூஷன் வந்து எந்த மாதிரி வந்து தீர்மானிப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த PM2.5 அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். அதே மாதிரி வந்து PM10 அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். இந்த ரெண்டு மதிப்பு, இந்த லைக் வந்து இந்த ரெண்டு இது இருக்கு பாத்தீங்களா, அதோட மதிப்பு வச்சுதான் வந்து அந்த கண்ட்ரி வந்து பொலிட்டரா இருக்கா இல்லையா அப்படின்றது வந்து தீர்மானிப்பாங்க. அதுபடி இப்ப என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா வந்து அந்த அந்த ஊரோட பேர் பாத்துக்கோங்க, ஹரியானால மொத்தம் வந்து இந்தியாவில வந்து டாப் 10 பொலிட்டர் சிட்டில 4 சிட்டிஸ் வந்து ஹரியானாலே இருக்கு அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. வேற என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா இந்த மார்ச் மாசம் மட்டும் வந்து எந்த சிட்டி வந்து ரொம்ப பொலிட்டரா இருக்குன்னு கேட்டீங்கன்னா குருகிராம் தான் வந்து ரொம்ப பொலிட்டரா இருக்கு. கிட்டத்தட்ட வந்து 116 மைக்ரோகிராம் பெர் கியூபிக் மீட்டர் வந்து இந்த PM2.5 வந்து இருக்கு அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அதே இது கசியாபாத் வந்து மொத்தமா ஓகே மார்ச் மாசம் வந்து அதுன்னு சொல்லிட்டேன். மொத்தமா இந்த பினான்சியல் இயர் 2026 மட்டும் எந்த சிட்டி வந்து ரொம்ப பொலிட்டரா இருக்குன்னு கேட்டீங்கன்னா கசியாபாத் சொல்லுவாங்க. சரியா, அது வந்து கிட்டத்தட்ட வந்து அந்த மைக்ரோகிராம் பெர் மீட்டர் கியூப் சொன்னேன் பாத்தீங்களா, அது எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா 215 வந்து இருக்கு அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா, இந்த ஓகே இதெல்லாம் ஓகேடா. இதை வந்து யார் வந்து தீர்மானிப்பாங்க இந்த PM2.5 PM10 இதெல்லாம் சொல்ற பாத்தீங்களா, இதெல்லாம் வந்து யார் வந்து இந்த ஸ்டாண்டர்ட் வந்து செட்டப் வந்து பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா NAAQS அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. சரியா, அவங்கதான் வந்து இதை வந்து செட்டப் வந்து பண்றாங்க. அதாவது ஆம்பியன்ட் ஏர் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, நேஷனல் ஆம்பியன்ட் ஏர் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்கதான் வந்து இந்த மதிப்பெல்லாம் வந்து செட்டப் வந்து பண்ணுவாங்க. ஓகே தானே, வேற ஏதாவது அதுல இருக்காது. கடைசியா ஒரே ஒரு விஷயம் வந்து சொல்லியிருப்பாங்க, டெராடூன் அப்படின்ற ஒரு சிட்டி, உத்தரகாண்ட்ல டெராடூன் அப்படின்ற ஒரு சிட்டி, அவன் தான் வந்து இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்ல ஒரு மதிப்பு இருக்கும் பாத்தீங்களா, 15 மைக்ரோ பெர் கியூபிக் மீட்டர், அந்த மதிப்பு இருக்கும் பாத்தீங்களா, அதுவா அது இல்ல. சரியா, இந்த PM10 மதிப்பு இருக்கு பாத்தீங்களா, அந்த மதிப்பு போன வருஷத்தை விட 75% வந்து அவன் தான் குறைச்சிருக்கான். இருக்க சிட்டிலே வந்து அவன் தான் வந்து நல்லா பண்ணியிருக்கான் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. வழங்குச்சா, வந்து ரொம்ப டெக்னிக்கல் டேர்ம்ஸ் தான் இருக்கும். இதை மட்டும் நான் வச்சுக்கோங்க. ஹரியானால மொத்தம் வந்து 4 சிட்டி வந்து டாப் 10ல வந்து இருக்கு அப்படின்றத நான் வச்சுக்கோங்க. 2026 மார்ச்ல மட்டும் யார் ரொம்ப பொலிட்டா இருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து பினான்சியல் இயர் 2026 வந்து யார் வந்து ரொம்ப பொலிட்டா இருக்காங்க. ஓகே தானே, கடைசியா என்ன சொல்லியிருப்பாங்க வந்து இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுக்கு வந்து ஒரு மதிப்பு சொன்னீங்கன்னா 15 மைக்ரோகிராம் பெர் கியூபிக் மீட்டரு. இல்ல என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த ஹரியானால மொத்தம் 24 சிட்டிஸ் இருக்குப்பா, அதுல 9 சிட்டிஸ் வந்து அவனோட மதிப்போட ரொம்ப வந்து மோசமா இருக்கு அப்படின்லாம் சொல்லியிருப்பான். ஓகே, அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து 2 பேர் எம்ஓ சென்ட் பண்ணிருப்பாங்க. யார் யாருன்னு பாத்துக்கோங்க, DCIL அப்படின்னு ஒருத்தவனும் கொலம்போ டாக்யார்ட் PLC அப்படின்னு ஒருத்தவங்க. சரியா, இவங்க 2 பேரும் வந்து எம்ஓ சென்ட் பண்ணிருப்பாங்க. எதுக்காக சென்ட் பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த ஷிப்பை வந்து பில்ட் பண்றது, அதை ரிப்பேர் பண்றது, இந்த மாதிரி வேலையில வந்து நம்ம 2 பேரும் வந்து சேர்ந்து வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து இவங்க வந்து எம்ஓ வந்து சென்ட் பண்ணிருப்பாங்க. வேற எதுவும் அதுல இருக்காது. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இன்டர்நேஷனல் ரோமானி டே. சரியா, இது வந்து எப்போ அப்சர்வ் பண்றாங்கன்னா April 8 வந்து அப்சர்வ் வந்து பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து மோஷினா கிட்வாய் அப்படின்னு ஒருத்தவங்க, லைக் வந்து முன்னாள் அரசியல்வாதி, அவங்க வந்து இறந்துருப்பாங்க. சரியா, இவங்க வந்து ராஜ்யசபால வந்து ஒரு 2 வாட்டி இருந்திருப்பாங்க, லோக்சபால வந்து 3 வாட்டி வந்து இருந்திருப்பாங்க. இவங்க வந்து ஒரு நினைவு, ஒரு பயோகிராபி மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, ஒரு புத்தகம் வந்து எழுதியிருப்பாங்க. அதோட பேர் பார்த்துக்கோங்க, மை லைஃப் இன் இந்தியன் பாலிடிக்ஸ் அப்படின்றது அதோட பேர். ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து ஹெமிஸ் நேஷனல் பார்க் வந்து லடாக்ல இருக்கு அப்படின்றத சொல்ல தெரியணும். அதுக்கப்புறம் வந்து நகார்கர் பயாலஜிக்கல் பார்க் வந்து எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா ராஜஸ்தான்ல இருக்கு அப்படின்றத சொல்ல தெரியணும். கடைசியா வந்து ஒரு அசோசியேஷன் யார் வந்து இந்த கம்பெனி வந்து வாங்கியிருக்காருன்றது பாத்துக்கோங்க, அட்வன் இன்டர்நேஷனல். நல்லா வச்சுக்கோங்க, வாங்கினது யாருன்னு கேட்டீங்கன்னா அட்வன் இன்டர்நேஷனல். ஒன்னும் இல்லைங்க, அட்வன் இன்டர்நேஷனலுக்கு வந்து ஒரு அப்ரூவல் வந்து கொடுத்திருக்காங்க. யாரு கொடுத்திருக்காங்கன்னா CCA தான் அப்ரூவல் கொடுத்திருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து நீ வந்து ஆதித்யா பிர்லா ஹவுசிங் பினான்ஸ் லிமிடெட் இருக்கு பாத்தீங்களா, அந்த கம்பெனியை வந்து லைக் வந்து இன்வெஸ்ட் வந்து பண்ணிக்கலாம், அதாவது வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு அப்ரூவல் வந்து கொடுத்திருக்காங்க. எவ்வளவு பெர்சன்டேஜ் வந்து வாங்க போறாங்கன்னா 14.286% வந்து வாங்க போறாங்க. எத்தனை கோடி கொடுத்து வந்து வாங்க போறாங்கன்னா 2750 கோடி கொடுத்து வந்து வாங்க போறாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. சரியா, இவ்வளவு கொடுத்து வாங்கினாலும் இப்போதைக்கு வந்து இந்த ஆதித்யா பிர்லா ஹவுசிங் லிமிடெட்ல அதிக பெர்சன்டேஜ் ஷேர் வந்து யார்கிட்ட இருக்குன்னு கேட்டீங்கன்னா அவனோட பேரண்ட் கம்பெனி இருப்பான் பாத்தீங்களா, ஆதித்யா பிர்லா கேபிட்டல் லிமிடெட், அவன்கிட்ட தான் வந்து அதிகமா வந்து அந்த ஹவுசிங் கம்பெனியோட ஷேர் வந்து இருக்கு அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. வாங்கிச்சு தானே, புரிஞ்சுச்சா?
ஓகே, நான் கடைசியா சொன்ன விஷயம்லாம் புரிஞ்சுச்சா? ஒரு மாதிரி சொன்ன மாதிரி இருந்துச்சு.